ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே இந்த ஒரு வீடியோ போட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான நல்ல நேரம் இன்னைக்கு தான் வந்திருக்கு. நான் இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போடுற பாக்ஸ்ல வந்து தண்ணியை அப்சர்வ் பண்றதுக்காக நார்மலா ஒயிட் கலர் டிஷ்யூ போடாம இந்த மாதிரி ஆரிகமேல வந்து ரீயூசபிள் டிஷ்யூஸ் விற்குதுன்னு வாங்கி போட்டுட்டு இருந்தேன். என் பாக்ஸ்ல இதை பார்த்துட்டு 2-3 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த டிஷ்யூல இருக்கிற கலர் கருவேப்பிலை கொத்தமல்லியில ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஏற்கனவே இதை வந்து வாஷ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை டெஸ்ட்டுக்கு மறுபடியும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு மேல தண்ணியில ஊற வச்சிருந்தேன். இந்த ரீயூசபிள் டிஷ்யூவை கொஞ்சமும் கூட கலர் போகவே கிடையாது. சரி இருந்தாலுமே இதை பத்தி கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப நேரம் கூகுள்ல வந்து இதை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கூகுள்ல ஆக்சுவலா இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அதிகமான மரங்களை வந்து வெட்டாம இந்த மாதிரி ரீயூசபிள் பண்ணும்போது நார்மல் டிஷ்யூ பேப்பரோட யூசேஜ் வந்து கம்மியாகும்னு போட்டிருந்தாங்க. ஒரு சமயம் வேற வேற பிராண்ட்ல வாங்கும் போது இந்த பிரச்சனைகள் வரலாம். சோ வந்த கமெண்ட்ஸையும் இந்த டெஸ்டையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த டிஷ்யூவா இருந்தாலும் வாங்கணும், தண்ணியில போட்டு பார்த்து அதுக்கப்புறம் இதை எதுக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும்.